செம்மல கேட்கும் போது அலைப்பாதி படத்தை 6 வாட்டி பார்த்த மாதிரி இருக்கு. நம்ம மட்டும் இல்லை, இன்னைக்கு இருக்க பல செலிபிரிட்டி சின்ன வயசுல போய் நான் நடிக்கிற அப்புறம் கிரிக்கெட் அப்புறம் சாதிக்க போறேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சில பேர் ஆயிட்டாங்க, பல பேர் ஆகாத காரணம் நம்ம சொன்ன உடனே தள்ள கொட்டி அசிங்கமா திட்டி கைத்தட்டி சிரிச்சு போய் படிடா அப்படின்னு அனுப்பிச்சிடுவோம். நம்மளும் அதை விட்டுடுவோம். ஆனால் இங்கே 2 பேர் வாழ்க்கையை மாற்றிருக்குது காதல். ரீசெண்டாக சஞ்சு அவங்க ஒய்ஃப் அட்டாக் பண்ணி ஒரு போஸ்ட் போட்டிருந்தாரு. என்னோட எல்லா சைட்லையும் நீ கூட வந்திருக்கேன், என்னோட டவுன்ஃபாலும் நீ கூட வந்திருக்கேன், அண்ட் கிரிக்கெட் என் வாழ்க்கை எவ்வளோ முக்கியம் தெரியும், அது எனக்கு கொடுத்தது ரொம்ப நன்றி அப்படின்னு போட்டிருந்தார். இதெல்லாம் பார்க்கும்போது சஞ்சு ஸ்குவாடுக்குள்ள எப்படி வந்தாரு, சஞ்சுவோட டவுன்ஃபால், சஞ்சுவோட ட்ராப் பேக், இப்போ வேர்ல்டு கப்பில் சஞ்சுவோட கம்பேக் தெரிஞ்ச நமக்கு இதுக்கு எல்லாம் காரணம் சஞ்சுக்கு கிடைச்ச லவ். ஒரு லவராக அவங்க கொடுத்த ஹோப்போ, ஒரு ஒய்ஃபாக அவங்க கொடுத்த சப்போர்ட் தான் சஞ்சு இவ்வளோ பெரிய தூரம் வந்து அச்சீவ் பண்ணியிருக்காங்கன்னு புரிஞ்சிக்க முடியுது. வெறும் ட்ரீம் மட்டும் வச்சது ஒரு பையனுக்கு ஹோப் கொடுத்த பொண்ணு இன்னைக்கு ஒய்ஃபாக மாறி வேர்ல்டு கப்பை வாங்குறது பார்க்கவே செம்மையாக இருக்குது. வருண் சக்கரவர்த்தி சொன்னது, அவரோட ஒய்ஃப் கிட்ட என்னை நம்பி வராத, என்கிட்ட ஜாப் இல்லை ஒன்றும் இல்லைன்னு சொல்லும் போது அவங்க சொன்னது, நீ உனக்கு பிடிச்சதை பண்ணு, அதனால் வரதை முடிஞ்சால் வீட்டுக்கு பண்ணு, நீ 2K 5K கொடுத்தாலும் போதும், நான் வீட்டை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னதாக அவர் ஷேர் பண்ணார். கேட்கவே அவ்வளோ அழகாக இருந்தது. எல்லாமே இருக்கும்போது கிடைக்கிற அன்பை விட எதுவுமே இல்லாத ஒருத்தனை எல்லாமே கிடைக்கிற மாதிரி ஆக்குறது உண்மையாகவே செம்ம தான். கடைசியாக பஞ்ச் என்ன பார்த்தீங்கன்னா, கையில் காப்பு போகிற பசங்களை பொண்ணுங்களுக்கு பிடிக்கிற மாதிரி கை பிடிச்சி ஹோப் கொடுக்குற பொண்ணுங்களை பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு நான் கிளம்புறேன். அண்ட் மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க.